வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பெரியார் பிறந்த மண்ணில் நடைபெறும் இடைத்தேர்தலில் நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண்ணாக நம்முடைய தொடர் வெற்றி அமையட்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு கட்டியம் கூறும் வகையில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என முதலமைச்சர் கடிதம். திமுக அரசு மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையையும் ஆதரவையும் எப்படியாவது சிதைக்க எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளும் முயற்சி பொடி பொடியாகி விடுகின்றன. திமுகவை நேரடியாக எதிர்க்கும் துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்தி பார்ப்பதாக சாடல். தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபடுகிற அரசையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசையும் மக்கள் சரியாக அடையாளம் கண்டுள்ளதாக முதலமைச்சர் அறிக்கை. ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் உதயசூரியனுக்கு அளிக்கும் மகத்தான வெற்றியின் மூலம் அது நிரூபிக்கப்படும் என்றும் நம்பிக்கை. இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம், வாகைப்பூ மாலை சூடுவோம். தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு விஜய் தொண்டர்களுக்கு கடிதம். பெரியாரை இழிவுபடுத்திவிட்டதாக தன் மீது வழக்கு போட்டது மிக கேவலம் என சீமான் ஆவேசம். பெரியார் நம்மை இழிவுபடுத்தி உள்ளதற்கு நீங்கள் தான் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஈரோடு பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. பெரியாரை இழிவுபடுத்தி விட்டாரு வழக்கு. பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா, 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்தி. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா, தெரியாம பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு கால கொடுமை, நீ விட்டு போயிடுன்னு நினைக்கிற. தனக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தார் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன். இந்தியாவிலேயே AK-74 சுட்டது நான் மட்டும்தான் என சீமான் பரபரப்பு பேச்சு. சுடுங்கன்னு உட்கார்ந்துருக்காரு. நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோறு வாங்கிட்டேங்க அண்ணன். அண்ணா நம்மகிட்ட இருக்க பல வேற எங்கேயும் இல்லை இல்லைன்னா. ஆமா, அப்ப இந்தியாவில் இல்லையே, இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். இல்லைன்னா அவங்க ஒண்ணு எங்க ஆமா, அதை இங்க சொல்லாதிய, அங்க போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு, சொல்றேன்டா. ஆமாடா, AK-74 சென்னை ECRல் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் கைதான முக்கிய குற்றவாளி சந்துருவுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி வரை காவல். சோழிங்கநல்லூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் கார்த்திகேயன் உத்தரவு. சத்ருவ அமைப்பாளர் சமையல் உதவியாளர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம். அரூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மதிய உணவில் பள்ளி விழுந்த சம்பவத்தில் நடவடிக்கை. சங்கரன்கோவில் மெயின் பஜார் பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இளைஞருக்கு கத்தி குத்து. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட அரசு பொது மருத்துவமனையில் அனுமதி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாளையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. விடுமுறை நாளான இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும். முகூர்த்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. முகூர்த்த நாள் மற்றும் வார விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சரக்குகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் கதவை உடைத்து சோதனை நடத்திய போலீசார். ஆட்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை. ராசிபுரம் அருகே கல்லூரி மாணவியை கடத்தி திருமணம் செய்ததால் பரபரப்பு. 6 மணி நேரத்தில் மாணவியை ஓசூரில் மீட்ட காவல்துறை.
கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்து விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவக் கழிவு குடோனில் அதிகாரிகள் ஆய்வு. கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த நபர்களிடம் தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் ஜாம்புரி நிகழ்வை காண குவிந்த மாணவ மாணவிகள். பிற மாநில கலாச்சாரங்களை அறிய ஜாம்புரி உதவியதாக தமிழ்நாடு அரசுக்கு மாணவர்கள் நன்றி. இந்த கேம்ப்ல ஃபுட்லாம் செம்ம ப்ராப்பராக இருக்குது அண்ட் செம்ம ஹைஜீனாக இருக்குது அண்ட் ப்ராப்பர் சானிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா அவைலபிலிட்டியும் இருக்குது அண்ட் ஆல்சோ இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே 24 ஹவர்ஸ்க்குமே வந்துட்டு ஹெல்த் கேர் சென்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட். தேங்க்யூ. டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் 83 தங்கப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள். சென்னை சென்ட்ரல் வந்த வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் அதிகாலையில் 41 லட்சம் பேர் புனித நீராடல். நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 34 லட்சம் பேர் வருகை தந்ததாக மாநில அரசு தகவல். டெல்லியில் ஆம் ஆத்மி தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய பார்வையாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம். ஒடிசா மாநிலம் காலஹண்டி பகுதியில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் பறிமுதல். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையரிடமிருந்து கட்டுக்கட்டாக கைப்பற்றிய ரூபாய் நோட்டுகளை காட்சிப்படுத்திய காவல்துறையினர். பீகார் மாநிலம் முசாப்பூரில் வாகனம் கவிழ்ந்த விபத்தில் நேபாளத்தை சேர்ந்த 5 பேர் பலி. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளாவில் பங்கேற்றுவிட்டு திரும்பியவர்களுக்கு நேர்ந்த சோகம். டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குளிரால் பொதுமக்கள் கடும் அவதி. இரவு நேரத்தில் தங்கும் இல்லங்களில் கம்பளி போர்வையால் முழுமையாக போர்த்தியபடி உறங்கும் மக்கள். இந்திய கடற்படை சார்பில் டெல்லியில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாரத்தான் போட்டி. கொடியசைத்து துவக்கி வைத்தார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. மெக்சிகோ, கனடா, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி. உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கனடா மீது அமெரிக்கா 25% வரி விதித்ததன் எதிரொலி. கனடாவில் வாழும் அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்புகளில் சிக்கல் உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பேட்டி. ஜெர்மன் முன்னாள் அதிபர் ஹோஸ்ட் கோகுலர் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக உயிர் பிரிந்தது. பாகிஸ்தானில் 1 லிட்டர் டீசல் 267 ரூபாயாக உயர்வு. பெட்ரோல் 257 ரூபாய் விற்பனையாகி வரும் நிலையில் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டி. இந்தியா, தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று பல பரீட்சை.
பாவனா நடிக்கும் தி டோர் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வெளியீடு இணையத்தில் வைரல்.